ரீசென்ட் டைம்ல கர்நாடகால பயங்கரமான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இந்த தண்ணீர் தட்டுப்பாடால அங்க உள்ள ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் கூட க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமா சொல்லப்பட்டது, பெங்களூரோட நிலத்தடி நீர்மட்டம் ரொம்பவே கம்மியானது. அது மட்டும் இல்லாம பருவநிலை மாற்றமும் ஒரு காரணமா சொல்லப்பட்டுச்சு. இப்ப நான் அடுத்தடுத்து சொல்லப்போற நகரங்கள்லயும் பயங்கரமான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுக்கான காரணங்களாகவும் சொல்லப்படுறது நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சு போனது. அது மட்டும் இல்லாம பருவநிலை மாறுபாடு தான். இந்தியாவோட ஃபினான்சியல் கேபிட்டல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய மும்பை நகரத்திலையும் இப்போ பயங்கரமான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. இது பக்கத்தில் கொராய்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த வில்லேஜ் மும்பையோட முனிசிபாலிட்டியில தான் கவர் ஆகுது. இந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட 5000 குடும்பங்கள் இருக்கு. இந்த 5000 குடும்பங்களுக்கும் போன ஒரு வாரமா தண்ணி சப்ளை பண்ணப்படலை. இதனால இந்த மக்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி வராததால இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தண்ணியை காசு கொடுத்து வாங்கி தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க குடிக்கிறதுக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்கல, அவங்களோட அன்றாட தேவைகளுக்குமே தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி தான் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே புக் பண்ணணும். அட்வான்ஸாக புக் பண்ணால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு ஒரு டேங்கர் லாரியில் தண்ணி வரும். ஒரு டேங்கர் லாரி தண்ணி வாங்குறதுக்கு ஒரு குடும்பமும் குறைஞ்சது 7000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பேசிக் நீட்ஸுக்கு தேவையான தண்ணியவே மக்கள் காசு கொடுத்து வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வில்லேஜ் மட்டும் இல்லாமல் நாசிக் பகுதியிலையும் இப்போ தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒயின்ஸில் பெரும்பாலான ஒயின் கம்பெனிஸ் நாசிக்கில் தான் இருக்குது. இந்தியாவில் ரூபாய் நோட்டு தயாரிக்கக்கூடிய இடங்களில் நாசிக்கும் ஒரு பகுதி. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டியாக இருக்குது. இந்த சிட்டியில் இப்போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாசிக் சிட்டியில் திடீர்னு ரைஸ் ஆன மக்கள் தொகை அடர்த்தி தான். குறிப்பாக சொல்லணும்னா, இங்கே புதுசாக கட்டப்பட்டிருக்க அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சப்ளை பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக இந்த நாசிக் ரீஜனுக்கு கங்காப்பூர் அணையிலிருந்து தான் தண்ணி கொண்டுட்டு வருவாங்க. இப்போது கங்காப்பூர் அணையில் உள்ள தண்ணி விவசாயத்துக்கு சரியாக இருக்கிறதால இந்த நாசிக் ஏரியாவுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. இதனால் இங்கே உள்ள கார்ப்பரேஷன் தண்ணியை பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வராங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, அடுத்தது பூனேலையும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பூனேயில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப ரொம்ப டவுன் ஆனதுனால இங்கே உள்ள மக்கள் எல்லாமே தண்ணீர் தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள மக்களும் லாரிகளில் தண்ணீர் வாங்கி தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால மும்பை கார்ப்பரேஷன் அங்கே உள்ள மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் 5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. நீயே பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக பார்த்தோம்னா, இந்தியாவோட தலைநகர்னு சொல்லக்கூடிய டெல்லியிலையும் தண்ணீர் பஞ்சம் தலைவரிச்சாடுது. அங்கே உள்ள மக்களுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கூட இன்னைக்கு தண்ணி கிடையாது. அந்தளவுக்கு டெல்லியோட நிலைமையும் ரொம்ப ரொம்ப மோசமாகிக்கிட்டே தான் வருது. இந்தியாவில் இப்படி முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய மும்பை, புனே, டெல்லி, பெங்களூர்னு நிறைய நகரங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, துபாய், கல்ஃப், ஓமன்லாம் பயங்கரமான பெருமழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா சீனாலேயும் பயங்கரமாக மழை பெஞ்சு அங்கே உள்ள கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது பருவநிலை மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது நம்மளே கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்கு. பருவநிலை மாறுபாடு தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம்ன்றது நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலேயும் நம்ம விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் தமிழ்நாடும் தண்ணீர் பஞ்சத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும்.